ஒரு நபர் நம்ம மேல ரொம்ப அன்பாவும், அக்கறையாவும், நமக்கு தேவையான விஷயங்கள பார்த்து, பார்த்து செய்யக்கூடியவங்களாவும், நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னும்போது, அத முழு மனசோட மன்னிக்கக்கூடியவங்களாவும் இருக்கிறாங்க அப்படின்னும்போது, நம்மளும் அந்த நபர்கிட்ட ரொம்ப அன்பாவும் நடந்துக்கணும், மரியாதையோடயும் நடந்துக்கணும். ஏன்னா, அவங்க நம்மகிட்ட வந்து ஆதாயத்தோட பழகல, ஆதாயத்துக்காக செய்யவும் இல்ல. நம்ம மேல இருக்கக்கூடிய அன்புக்காக மட்டும் தான் அவங்க அவ்ளோ காரியமும் செய்றாங்க. அப்ப அந்த அன்ப நம்ம மதிக்கணும் இல்லையா? பணம் நம்மளோட வாழ்க்கைக்கு, நம்மளோட தேவைக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனாலும், பணம் குடுத்தும் பெற முடியாத சில விஷயங்கள்னு இருக்கத்தான் செய்யுது. அதுல சில விஷயங்கள் தான் நம்பிக்கை, பொறுமை, பண்பின் தரம், நேர்மை, அன்பு, பொது அறிவு, நல்ல குணம், மரியாதை, நன்னெறி, நல்ல நடத்தை. ஆக இந்த விஷயங்கள்லாம் ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்த அடிப்படையா வச்சு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அதனால பணம் மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா கலங்காதீங்க. இந்த உலகத்துல அத தவிர அதிகமான பிரச்சனைகளோட இருக்கிறவங்க போராடிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, வாழ்க்கையோட அழக காசால மட்டும் நிரப்பிட முடியாது அப்படின்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தனக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு நெனச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு கவலை வருது, கஷ்டம் வருது அப்படின்னும்போது, உங்களுக்கு நீங்களே வந்து ஆறுதல் சொல்லிக்கோங்க. ஏன்னா, யாரோட துணையுமே இல்லாம, நம்மளா தனியா நின்டு போராடும்போது தான், நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாம, எல்லா நேரத்திலயும் நம்ம கூட ஒருத்தர் துணைக்கு இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. தனிமையிலயும் கொஞ்சம் வாழ பழகிக்கணும். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்ம. நம்மளோட வாழ்க்கையில எது நமக்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தையும், நிம்மதியும் குடுக்குதோ, அதுதான் அத விட பல மடங்கான வலியையும், வேதனையும், கஷ்டங்களையும் நமக்கு சேர்த்து குடுக்கும். இது என்னோட வாழ்க்கையில நான் அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்ம. இதுதான் பல பேரோட வாழ்க்கையில அனுபவமாவும் இருக்கும். நான் சொன்னது சரிதான் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணிருங்க.